மூணாவது கேம்ல ஜெயிச்சு உயிர் பிழைச்சவங்கன்னா நாலாவது கேமுக்கு தகுதியாகி இருக்காங்க. இவங்க எப்படிப்பட்ட கேமை விளையாட போறாங்கன்னு பார்ப்போம். இவங்க எல்லாரையும் ஒரு இடத்துல நிறுத்தி இந்த கேமை எப்படி விளையாடணும்னா ரெண்டு பேரா சேர்ந்து விளையாடணும். அதுல உங்க கூட இருக்கிற ஒரு ஆளை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு பிளேயர்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு ஆளை டீம்மேட்டா எடுத்துக்கிறாங்க. அவங்க சொன்ன இடத்துல ஒரு ரெண்டு டீமா நிக்கிறாங்க. இந்த கேமை நம்ம நல்லா விளையாண்டு அடுத்த லெவலுக்கு நம்ம போயிடணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் இவங்க எல்லாருக்கும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அப்பதான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்த கேமை எப்படி விளையாட போறாங்கன்னா அவங்க எல்லாரும் அந்த டீம்மேட்டு கூட தான் விளையாடவே போறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான நிலை வருது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சவங்கள தான் டீம்மேட்டாவே எடுத்திருப்பாங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மற்ற டீமை தோக்கணுங்கிற எண்ணத்துல இவங்க டீமா சேர்ந்திருப்பாங்க. கடைசியில அவங்க ரெண்டு பேருக்குள்ள எதிரா விளையாடணும்னு ஒரு சிச்சுவேஷன் வருது. இதனை தாங்கிக்க முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. இது என்ன கேம்னா அவங்க எல்லாத்துலயும் ஒரு 10 கோலி குண்டு கொடுத்துருவாங்க. அந்த கோலி குண்டுகளை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச கேமை அவங்க விளையாடலாம். அதுல யார் தோக்குறாங்களோ அவங்க எலிமினேட் ஆகி இறந்து போயிருவாங்க. ஜெயிக்கிறவங்க அடுத்த லெவலுக்கு போயிருவாங்க. இதுல என்ன ஒரு பரிதாப நிலைனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஒரு டீமா வந்திருப்பாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும். அது என்ன கஷ்டம்னா பண கஷ்டம். ஒவ்வொருத்தவங்களுக்கு கடன் கட்டணும், இன்னொருத்தவங்களுக்கு நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், நம்மளோட வயதான அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், அதிகமா பணத்தை சம்பாதிக்கணும், தன்னோட தங்கச்சிய நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இந்த வயதான பெரியவருக்கு யாரும் இல்லாதனால தன்னைத்தானே காப்பாத்திக்கணும். இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கிறனால தன்னோட உயிரை பற்றி கூட கவலைப்படாம இந்த கேமை முழுமையா விளையாண்டு அந்த பணத்தை சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்துல விளையாடுறாங்க. அங்க நிறைய பேர் விளையாண்டு தோத்து எலிமினேட் ஆகி இறந்து போறாங்க. ஒரு சிலர் அந்த கேம்ல வின் பண்ணி அடுத்த லெவலுக்கும் போறாங்க. அவங்களுக்கு பிடித்த நபர்கள் கூட அவங்க விளையாண்டு நம்ம அந்த கேம்ல ஜெயிச்சு அவங்கள தோக்கடிச்சு அவங்கள கொன்னுட்டோமேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில உட்கார்ந்துருக்காங்க. இவ்வளவு நாள் கூட இருந்து பேசி சிரிச்ச பாதி பேரை இழந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அவங்க நினைச்சா இந்த கேமை பாதியில ஸ்டாப் பண்ணி வெளியில போக முடியும். அங்க இருக்கிற எல்லாரும் முடிவு பண்ணி நான் வெளியில போறேன்னு சொன்னா அவங்க விட்டுருவாங்க. அங்க இருக்கிற ஒருத்தவர் அவங்களோட மனைவி கூட விளையாண்டு அந்த மனைவி தோத்தனால அந்த மனைவியை சுட்டு கொன்றுவாங்க. அந்த வழிகளனா தாங்க முடியாம இங்க யார் இருக்க வேணா கேமை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம எல்லாம் போயிடலான்னு கத்தி கதறுவாரு. ஆனா அங்க உள்ள யாருமே வெளியில போறதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. நம்மளோட மனைவியை நம்மளே கொன்னுட்டோமே, நம்ம உயிரோட இருந்து என்ன பண்ண போறோம்னு அங்கேயே ஒரு கயிறு எடுத்து அங்கேயே தூக்கு மாட்டி இறந்து போயிடுறாரு. மீதி இருக்கிற இங்க உள்ள பிளேயர்ஸ்னா அடுத்த கேமை விளையாட போறாங்க. இன்னும் கடைசி ரெண்டு கேம் மட்டும்தான் பாக்கி இருக்கு. அந்த 2 கேமையும் இவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க நினைச்ச பணம் இவங்களுக்கு கிடைச்சிரும்.